65 கேமரா, பல கோடி பேர் உலகத்தில் எல்லா மூலையிலும் இருந்து பார்க்குறாங்க. இதில் வந்து மைக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதா? ஆனால் இந்த மாயான்றது பண்ணுற கேவலமான சேலை பார்க்கக்குள்ள எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. இப்படி எல்லாரும் பார்க்கக்கூடியதா ஒரு போட்டியாளரை கவனிப்பதற்கு ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து சம்பளத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அப்ப இந்த ஷோலையே இப்படி துணிந்து அர்ச்சனா மீது வன்மத்தை காமிக்கின்ற மாயா, அப்ப அர்ச்சனா அவர்கள் வெளியில இருக்கைக்குள்ள தனியே அர்ச்சனாவை அவங்க மீட் பண்ற சந்தர்ப்பம் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இந்த விடயத்தை அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நோட் பண்ணி வைங்க. அர்ச்சனா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம், டைட்டில் வின் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி கண்டிப்பா சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா. ஸோ வணக்கம் சொல்லல, வணக்கம் மகளே. ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. டனிஸ் வியூவில் ஃபுல்லாக வீடியோக்கள் போட்டு கொண்டு தான் இருக்கேன். டனிஸ் டாக்லையும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கள் வரும். ஸோ அதனால இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா நேற்று அர்ச்சனா அவர்களுக்கு நடந்த கொடுமை எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளும் தான் அந்த பொண்ணுக்கு கொடுமைகள் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உரிமையோ சந்தோஷமோ கிடைக்கல. அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்கவே விடுறாங்கல்ல. அதற்கு காரணம் கமல்ஹாசன். முதல் காரணம் கமல்ஹாசன். இந்த ஷோவை நடத்துகிற கோஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன் அண்ட் உள்ளுக்குள்ள இருக்க கான்டெஸ்டன்ட், வெளியில இருக்க பெய்ட் பியாஸ். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நேற்று வந்து இந்த வீட்டுக்குள்ள 6 பேர் தான் இருக்காங்க. இப்போ டாப் 6 அதுல வந்து இந்த 4 ஆண்கள் என்று இருப்பவர்கள் ஃபுல்லா அர்ச்சனா மீது வன்மத்தை கொட்டிக்கொண்டே இருக்கார்கள். இரவு ஃபுல்லா இந்த தினேஷ், விஷ்ணு என்றவங்க அர்ச்சனாவை பற்றி தப்பா பேசி கொண்டிருக்காங்க. அது ஒருத்தங்க வந்து ஒருத்தருடைய நெகட்டிவ் வைப்ஸே நமக்கு புரியும், இவங்க என்ன எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது மாயா அப்படின்னு ஒரு ஆள் தான். அப்ப கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள், என்னோட அக்காமார் சொன்னாங்க நேற்று அர்ச்சனா அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை போல இருக்கு, பெண்களுக்கு வர்ற பிரச்சனை பீரியட் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெண்ணோட தான் இருக்கணும். அப்போ அதுவும் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆண்கள் இருக்கேக்குள்ள அந்த பொண்ணும் கேவலம் தான், மாயாவும் கேவலம் தான். ஸோ அப்போ இப்போ அவங்க அர்ச்சனா அவரோட சிச்சுவேஷன் அப்படி. அர்ச்சனா அவர்கள் யாரையும் எதிரியா பார்க்கல, அவங்களோட மனசுல எந்த வன்மமும் இல்லை. அப்போ அந்த ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுது நேற்று, இவங்களை விட நீங்க பெட்டர் ஏன் அப்படின்னு சொல்லணும்னு ஒட்டுமொத்த பேரும் வன்மத்தை கக்குனாங்க அர்ச்சனா அவர்கள் மீது. அர்ச்சனா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா மென்டலி அப்செட் ஆயிருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் அர்ச்சனா அவர்கள் தெளிவா கரெக்டா ரைட்டா அவங்களுடைய டேர்ன் வரைக்குள்ள வச்சு செஞ்சாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போய்க்குள்ள ஒரு பொண்ணு இருக்குது இல்லை அந்த மாயா, அதை நம்பி அர்ச்சனா அவர்கள் அவங்களோட கஷ்டங்களை சொல்றாங்க, எவ்வளவு தூரம் இவங்க என்ன நோகடிச்சிருக்காங்கன்னு. வெளியில போவைக்குள்ள அந்த அந்த பார்க்கிங், அந்த இது இருக்குல்ல வெளியில கார்டன் ஏரியா, அதுக்கு பக்கத்துல போய்க்குள்ள இந்த மாயா அர்ச்சனாவுக்கு பின்னால வந்தது அப்படியே எட்டி உதையிற மாதிரி காலை வந்து உயர்த்துறாங்க. அர்ச்சனா திரும்ப டக்குன்னு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை மக்களே. ஒரு 4-3 வீக்குக்கு முதல் ஒரு நாமினேஷன் வரும், அந்த ட்ரெஸ்ஸஸை டஸ்ட்பின்ல போடுற அந்த நாமினேஷன். அப்ப அதுல அர்ச்சனாவோட பேர் வந்தோன்னா அர்ச்சனாவுக்கு பின்னுக்கு போய் ஒரு கேவலமா டான்ஸ் ஒன்று ஆடும். இதே தான் அந்த அடிமை வேலை பண்ண விக்ரம் திருந்திட்டாருன்னா திருந்தல, திரும்ப மாயாக்கு அடிமையா தான் இருப்பாரு. அவர் திருந்த போறதே இல்லை. திருந்தி இருந்தா ஜோவியாவோட எல்லாம் சேர்ந்திருக்க மாட்டாரு. அப்ப விக்ரம் வழியில போய்க்குள்ள ஒரு கேவலமான சகை வந்து பண்ணிச்சு இந்த மாயா. அதே போலதான் பிரதீப்புக்கு பல தடவை இந்த மாயா பண்ணிருக்கு. ஸோ என்னுடைய இது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒருத்தங்களை நம்பி இவ்வளவு தூரம் சொல்றாங்க. அவங்க உடல் ரீதியாகவும் கொஞ்சம் ஏழாம இருக்காங்க, அது பெண்களுக்கு வர்ற ப்ராப்ளம். அப்போ ஒரு பொண்ணை நம்பி இது அர்ச்சனா அவர்கள் மாயாவும் ஒரு பொண்ணுன்றதை விடுங்க, ஒரு மனுஷன் அப்படின்னு நம்பி அவங்க அதை சொல்லக்குள்ள, அவங்களுடைய மனவேதனைகளை பகிர்ந்து கொள்ளக்குள்ள இப்படி பண்ற ஒரு ஆள் வந்து மாயா, இப்படி பண்ற மாயா கண்டிப்பா அந்த மனிதநேயம், மனுஷ பிறவிகள் அப்படின்னு இருக்க சான்ஸே இல்லை மக்களை. என்னுடைய அக்காமார் பல பேர் வெறுத்து போனார்கள், இப்படியும் ஒரு ஆள் இருக்குமா அப்படின்னு. சரிங்களா? ஸோ என்னுடைய பயம் என்ன அப்படின்னா, 65 கேமரா இருக்கைக்குள்ளேயே தன்னுடைய வன்ம உணர்வை கட்டுப்படுத்த முடியாத மாயா, அப்ப இந்த 65 கேமரா இல்லை, கேட்க யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி வெளியில மாயா மேல ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை நாசப்படுத்த பார்த்தாங்க அப்படின்னு. சரியா? ஸோ இது வந்து எனக்கு பயமா இருக்கு. இப்படியான ஒரு போட்டியாளர் இனிமேல் எந்த பிக் பாஸ் சீசன்லையுமே வரக்கூடாது மக்களே. சரிங்களா? இது ஒரு தவறான எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு.
ஸோ இது பல பேருக்கு சென்றடையணும் விரும்புகிறேன். டனிஸ் வீலையும் பேசியிருக்கேன். இதுலையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பல பேருக்கு இதை பற்றி பேசுங்க. சரிங்களா? அர்ச்சனாக்கு தவறாமல் ஃபர்ஸ்ட் ஆலில் ஓட் போடுங்க. மிஸ்கால் ஓட்டும் போடுங்க. அதே நேரத்தில் அன்அஃபிஷியலையும் ஓட்டை போடுங்க. நன்றி.